பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 23வது வசனம். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்கிற வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னைக்கு அநேகர் இந்த மோதிரங்களை உபயோகப்படுத்துவதை நாம் கவனித்திருக்கிறோம். அந்த மோதிரங்களிலே அநேக அடையாளங்களை வைத்து நம் பேரனுடைய இந்த முதல் எழுத்துக்களை வைத்து அதை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த முத்திரை மோதிரம் என்ன என்று வேதத்தின் வழியாய் பார்க்கும் பொழுது, அந்த மோதிரத்தை கலற்றி அவர்கள் ஏற்படுத்துகிற சட்டங்களிலே அந்த முத்திரையை வைப்பார்கள். அதை வைத்துவிட்டால் ஒரு காலும் ஒருவராலும் அதை மாற்ற முடியாது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படியான ஒரு முக்கியமான காரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால் நாம் இருக்கிற இடத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, பதவி ப்ரமோஷன்களிலே, எல்லா இடங்களிலும், நாம் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை நம்மளுக்கு வேலை ஸ்தலத்திலே ப்ரமோஷன்கள் ஒருவேளை தள்ளி போகலாம், நம்முடைய உயர்வுகள் தள்ளி போகலாம், நமக்கு வரவேண்டிய சம்பள உயர்வுகளை சத்துரு அதை தடை செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நம்மை முத்திரை மோதிரமாக வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்திலே நம்மை முத்திரை மோதிரமாய் வைத்து தேவன் நம்மை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.